இயேசுவுக்குள்ளாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வெளிச்சம் டிவியின் மூலமாக புதிய ஆரம்பம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு தேவனுடைய பரிசுத்தமான நாளிலே உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியாக எண்ணுகிறோம். கர்த்தர் மெய்யாகவே நம் மத்தியிலே வல்லமையாக கிரியை செய்கிறார். அவருடைய தேவ தயவு நம்மை தாங்குகிறது. இன்றைக்கும் ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை நாம் ஆராய்ந்து படிக்கத்தக்கதாக இருக்கிறோம். நிச்சயமாக இதிலிருந்து மேன்மையான ஆவிக்குரிய பாடங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். ஜெபத்தோடு ஜெப சிந்தையோடு இதை நாம் தியானிப்போமே என்றால் நம்முடைய உள்ளத்தை பரிபூரணப்படுத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். மகா வல்லமையும் கிருபையும் அன்பும் தயவும் உள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்திலே இருந்து எங்களுடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டு மகத்தான ஆசீர்வாதங்களை தேவரீர் எங்களுக்கு கொடுக்கிறீர். இந்த நாளில் கூட ராஜா, எங்களுக்கு வேண்டிய ஆவிக்குரிய மன்னாவை எங்கள் பிதாவாகிய தேவன் உம்முடைய குமாரரின் மூலமாக நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆவியானவர் வல்லமையாக எங்களுடைய உள்ளத்திலே கிரியை செய்யட்டும். நீர் எங்களுக்காக வைத்திருக்கும் இந்த வேத பகுதியை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கவும், இதை நாங்கள் தியானிக்கவும், இதை நாங்கள் அசை போடவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. பார்க்கிற நேயர்களை நீங்கள் விசேஷமாய் ஆசீர்வதிங்க. உம்முடைய ஆவியின் பலத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க. நன்மைகளை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு இறையியல் கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர் தன்னுடைய கிளாஸ் ரூமுக்குள்ளே போனார். இறையியல் என்பது வேறு ஒன்றும் இல்லை, வேத பாடங்களை படிப்பது தான். அந்த வேத பாடத்தை கற்றுக் கொடுக்கிற தேவனுடைய தாசர் ஒரு நாள் எப்பொழுதும் போல அவர் கேள்வியுடன் துவங்குகிறது வழக்கமாக இருந்தது. இன்றைக்கு அவருடைய கேள்வி சற்று வித்தியாசமாக இருந்தது. இதே மாணவர்களே, நீங்கள் வேதாகமத்தை நன்றாக படித்திருக்கிறீர்கள். சிறு வயதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் படித்து வருகிறீர்கள். கேள்வி ரொம்ப எளிமையான கேள்விதான், ஆனால் இது நீங்கள் அதிகமாக சிந்திக்க வேண்டிய ஒன்று என்று சொல்லி 2 மனிதர்களை முன்வைத்தார். முதலாவதாக தாவீது, அடுத்ததாக சவுல் ராஜா. இவர்கள் இருவரிலே பெரிய குற்றத்தை செய்தவன் யார்? ஆனால் ஏன் ஒருவனுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னித்து அவனை முற்றிலுமாக ஏற்றுக்கொண்டார்? ஆனால் இதோ இந்த சவுல் மன்னிப்பை பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ள முடியாமல் அவன் தவித்தது மாத்திரம் இல்லாமல் தேவனுடைய சமூகத்திலிருந்து புறக்கணிக்கப்படுகிறதற்கு ஏதுவாக அவனுடைய வாழ்க்கை இருந்தது என்று சொல்லி ஒரு சிம்பிளான கேள்வியை தான் கேட்டார். கேள்வி கேட்டுட்டு வாதியார் அமைதியாக உட்கார்ந்தாரு. ஒரு 10-15 நிமிடம் அந்த கிளாஸ் ரூமில் இருந்த மாணவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசினார்கள், யோசித்தார்கள். சவுல் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்தான்? இவர்கள் இருவரும் ஏறக்குறைய 40 வருடங்கள் இஸ்ரவேலை அரசாண்டார்கள். ஆனால் இதிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு தூர போனவன் சவுல் ராஜா. கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு எடுபட்டு போனார் என்று பார்க்கிறோம். ஆனால் தாவீது ஒரு பயங்கரமான ஒரு கொலைபாதகன், இதோ ஒரு விபச்சாரக்காரன் என்று கூட சொல்லலாம். அவன் செய்த செயல் அவிதமாக இருந்தது. உரியாவின் மனைவியை தனக்காக அவன் எடுத்துக்கொண்டது மாத்திரம் இல்லாமல் உரியாவை யுத்த களத்திலே முன்னிறுத்தி இதோ கொலை செய்தது மாத்திரம் இல்லாமல் அந்த கொலையை மூடி மறைக்கிறதுக்கு ஏதுவாக தன் பாவத்தை மூடி மறைக்க முற்பட்டவன் என்று சொல்லி எல்லாம் பார்த்து இவங்க கிளாஸ் ரூமில் ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. அந்த டிசிஷன் என்னன்னா, சவுல் ராஜாவோட தாவீது ராஜாவை ஒப்பிட்டு பார்க்கும்போது இவன் மகா கொடிய பாவியாக இருந்திருக்கிறான். ஆனால் எப்படி தேவன் இவனை மன்னித்து இவன் தேவனுடைய மன்னிப்பை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள முடியாமல் தவித்தான் என்று சொல்லி அந்த கிளாஸ் ரூமில் அதிகமான நேரம் பேசினார்கள். அதில் கொஞ்சம் இந்த பைபிளை நல்லா படித்து அதில் கொஞ்சம் தேறின மாணவர்கள் ஆசிரியருக்கு விடை அளித்தார்கள். சார், அது ஒன்றும் இல்லை சார், ரொம்ப சிம்பிள் சார். நமக்கு பைபிளில் தெரியும் இல்லைங்களா, மேட்டிமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். சவுல் ராஜா ஒரு வகையான மேட்டிமை நிறைந்தவனாக இருந்தான். ஆனால் தாவீது ராஜாவோ அவன் அவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் இதோ ஆண்டவர் நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்பி அவனுடைய குற்றத்தை எல்லாருக்கும் முன்பாக வெளிப்படுத்தின பொழுது அவன் மறைக்காமல்
இதோ என் ஆண்டவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி மனத்தாழ்மையாக இதோ ஆண்டுடைய சமூகத்திலே தன்னை ஒப்பு கொடுத்து தன்னுடைய குற்றத்தை அறிக்கை செய்தான். இது நிமித்தமாக அவன் மன்னிக்கப்பட்டான் என்று சொன்னார்கள். ஆசிரியரும் பார்த்து சிரித்தார். நீங்கள் சொன்னது ஒரு 50% தான் கரெக்ட். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் சரி செய்தது என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்றால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் நாளைக்கு சபை போதகராக போகும்பொழுது, சபையிலே பிரசங்கிக்கும் பொழுது இந்த வாக்கியத்தை நீங்கள் வல்லமையாக பிரசங்கிக்க முடியும் என்று சொல்லி ஒரு வேத பகுதியை அவர்களுக்கு வாசித்தார். அந்த வேத பகுதி வேறொன்றும் இல்லை, சங்கீதம் 86 சங்கீதம் 11வது வாக்கியம். இந்த 11வது வாக்கியம் இவ்விதமாக சொல்லுகிறது, கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். இந்த கடைசி வார்த்தையை இதோ அங்கு வலியுறுத்தி ஆசிரியர் சொன்னார். தாவீதினுடைய ஜெபம் என்னமாக இருந்தது என்றால், ஆண்டவரே என்னுடைய இருதயம் இருமாப்பாய் இராதபடிக்கு ஒருமுகப்படுத்தப்பட்டதாக என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என்பது அவனுடைய ஜெபமாக இருந்தது. நிறைய நேரத்தில் மனுஷனுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா மனுஷரும் நல்லவங்க தான். ஆனால் எங்கே பிரச்சனை அப்படின்னா, தேவனுக்கு ஒரு பாதி இடம் கொடுத்துட்டு இன்னொரு பாதி சுயமான வாழ்க்கைக்குள்ளாக மனுஷனுடைய வாழ்க்கை போது பார்த்தீங்களா, அதை ஆங்கிலத்தில் டிவைடட் ஹார்ட் என்று சொல்வோம். இருமனமாக இருப்பது தேவனுக்கு பிரியமானது அல்ல. இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமிக்கு வந்தபொழுது இதோ பிரதானமான கட்டளை என்று சொல்லி அவர் ஒரு கட்டளையை மேன்மைப்படுத்தினார். அது என்ன அப்படின்னா, உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே நீ அன்பு கூறுவாயாக. நிறைய நேரத்தில் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்முடைய இருதயத்திலே இருமாப்பான சிந்தை. உலகமோ வேணும், தேவனோ வேணும், ஆண்டவரும் வேணும், அதே நேரத்தில் நிறைய பணமோ சம்பாதிக்கணும், தேவனோ வேணும், தேவனிடத்திலே நாம் அவரையும் கனப்படுத்தணும், அதே நேரத்தில் நாமும் சுயகணத்தை அதிகமாக தேடுகிறோம். இதுதான் சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம் இதை குறித்து சொல்லும்போது என்ன அழகாக யாக்கோபு எழுதுகிறார் பாருங்க. இந்த கடைசி நாட்களிலே வாழும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த விஷயத்தை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் வெறும் வெளிப்புறமாக மாத்திரம் நம்மை பார்க்கிறதில்லை, நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறார். உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் எதை விரும்புகிறாரு அப்படின்னா, நம்முடைய இருதயம் ஒருமனப்பட்டு இருக்கிறதா, ஒருமுகப்பட்டு இருக்கிறதா என்பதை அவர் பார்க்கிறார். இந்த வாக்கியத்தை கவனிப்போமே. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். அப்படின்னா இவன்ட்ட ஒரு விஷயத்தை கொடுத்தீங்கன்னா இவனால் சக்சஸாக முடிக்க முடியாது. ஆண்டவர் ஒரு மனுஷனிடத்திலே ஒரு விஷயத்தை கொடுத்து அவன் நேர்த்தியாக அதை முடிக்க வேண்டும் என்றால் அவனுக்கு தேவை என்ன அப்படின்னா, ஒருமுகப்படுத்தப்பட்ட சிந்தை, ஒருமுகப்படுத்தப்பட்ட இருதயம். இதைதான் தாவீது உடனடியாக பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையின் அழைப்பையே நம்ம பார்ப்போமே. நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும், இந்த சவுல் ராஜாவை குறித்து சாமுவேல் தீர்க்கதரிசி ரொம்ப அழுது ராம் முழுவதும் புலம்பிக் கொண்டு, ஆண்டவரே ஏன் அவனை புறக்கணித்தீர், கொஞ்ச கால அவகாசம் அவனுக்கு கொடுத்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லி ஒரு பரிந்து பேசும் ஜெபத்தை சவுல் ராஜாக்காக ராத்திரியெல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு. ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, அவனை நான் புறக்கணித்தேன். இதோ கர்த்தருடைய ஆவியானவர் அவனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டதினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அவன் இருமனம் உள்ளவனாக மனுஷனையும் பிரியப்படுத்த வேண்டும், தேவனையும் பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கை முறை இருந்தது. அவன் தேவனுக்கு ஏற்ற ஒரு சிந்தையை அணிந்து கொள்ளவும் தன்னுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தவும் அவன் பிரயாசம் எடுக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அவனுக்கு ராஜ்யமோ வேண்டும், அதே நேரத்தில் உலகத்தின் காரியங்களிலும் அவன் காரியங்களை செயல்படுத்த வேண்டும் என்று முற்பட்டான். ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியை அனுப்புகிறாரு. இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி வல்லமையான தேவனுடைய மனுஷன், எண்ணெயை நிரப்பிக்கொண்டு ராஜாவை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஈசாவின் வீட்டிற்கு போகிறார். அவருக்கு 8 குமாரர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இவருக்கு தெரியல.
ஆனால் முதல் 7 குமாரர்களை நிறுத்தின போது, மூத்தவனை நிறுத்தின போது இவர் பார்க்கிறாரு, ஆஹா, இவன் பயங்கர பலசாலியாக இருக்கிறானே, உயரமாக இருக்கிறானே, திடகாத்திரமாக இருக்கிறானே, ஒருவேளை இவனாக இருக்குமோ என்று சொல்லி அவருடைய மனதிலே இவர் நினைக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, சவுல் ராஜா எப்படி இருந்தார் அதுக்கு முன்னாடி? அவர் இஸ்ரவேலிலே பயங்கர உயரமான மனுஷனாக இருந்தார். அவன் தன் தகப்பனுடைய கழுதையை தேடி போன பொழுது ஆண்டவருடைய அழைப்பு அவனுக்கு உண்டாகி, இதோ அவனை ஆண்டவர் வேறே மனுஷனாக்கினார். கர்த்தருடைய ஆவியானவரை அவன் மேலும் ஊற்றினார். கர்த்தருடைய ஆவியானவரை பிதாவாகிய தேவன் ஊற்றுகிறதனுடைய நோக்கம் என்னங்க? நம்ம எல்லாருடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்த வேண்டும். ஏக சிந்தை நமக்கு வர வேண்டும். தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதே நோக்கமாக இருந்தது. அந்த நோக்கத்தை அவன் மறந்து போனபடியினால் இது ஆண்டவர் அவனை புறக்கணித்தார். குறிப்பாக அமலேக்கியரை முற்றிலுமாக அழித்து விட்டு நீ வா என்று சொன்னபோது மிருக ஜீவன்களை அவன் பத்திரமாய் கொண்டு வந்தான். அவருடைய ராஜாவையும் பத்திரமாய் கொண்டு வந்தான். அரைகுறையான ஒரு வேலையை அவன் செய்தான். நிறைய நேரத்தில் பிரிந்திருக்கும் இருதயம் நமக்குள்ளா இருக்கும் அப்படின்னா முழுசா ஆண்டவர் கொடுக்குற வேலையை நம்மளால செய்ய முடியாது. இதில் பாதி அதில் பாதி. எப்பவுமே சொல்லுவாங்க, 2 இடத்துல கால் வைக்காத, நின்னா ஒரே பூமியில நீ நில் என்று சொல்வார்கள். அது தாவீதினுடைய வாழ்க்கையில அவன் நேர்த்தியாக செய்தான் என்று பார்க்கிறோம். இப்போ ஆண்டவர் இங்கு தாவீதை தெரிந்து கொள்ளும் போது சவுலிடத்திலே இதோ அவனை புறக்கணித்தேன் என்று சொல்லி சாமுவேல் கிட்ட இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷர் பார்க்கிற பிரகாரமாய் நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இப்படி என்றால் ஆண்டவர் நம்மிடத்தில் என்னத்தை பார்க்கிறார் என்றால் நம்முடைய இருதயம். இதோ தீர்க்கதரிசிகள் இந்த இருதயத்தை குறித்து சொல்லும்போது, இந்த இருதயம் மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாக இருக்கிறது என்று சொல்லி வேத வாக்கியத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்படி என்றால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எதை பக்குவப்படுத்துகிறாரு அப்படின்னா, நம்முடைய சிந்தை, நம்முடைய யோசனை, நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பக்குவப்படுத்துகிறார். அப்போ தேவனுடைய பார்வைக்கு தாவீது ராஜா செம்மையான ஒரு மனுஷனாக ஏன் தென்பட்டார் என்றால், இதோ சிறு வயதிலிருந்து தேவ வைராக்கியம் அவனுக்குள்ளாக இருந்தது மாத்திரம் இல்லாமல் தேவனுடைய கற்பனைகளை அவன் விரும்பினவனாக, அந்த கற்பனைகளுக்கு ஏற்றபடி செய்ய வேண்டும் என்கின்ற மனோவாஞ்சை அவனுக்குள்ளாக இருந்தது. யோசித்து பாருங்களேன், சங்கீதம் 119 அதிகாரம், அதில் ஏறக்குறைய 176 வசனங்கள் இருக்கிறது. அவன் தேவனுடைய 10 கட்டளைகளை எவ்வளவு ஆழமாக உட்கார்ந்து அவன் தியானித்து சிந்தித்திருந்தால் இதோ அந்த கற்பனைகளை அவ்வளவு விரிவாக அவர் அந்த சங்கீதத்தில் எழுதியிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் அதிகமாக தேவனிடத்தில் நெருங்கி போக வேண்டும் அப்படின்னா இரு மனசு இருந்துச்சுன்னா போக முடியாதுங்க. ஆனால் இந்த தாவீதை ஆண்டவர் அறிமுகப்படுத்தும் பொழுது, இதோ என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று ஏன் சொன்னார் அப்படின்னா, கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு அவனுடைய இருதயம் எப்பொழுதும் பக்குவமாக இருந்தது. நிறைய நேரத்தில் ஒரு நல்ல ஆசீர்வாதமான பிரசங்கத்தை கேட்கும்பொழுது மக்கள் ரொம்ப அழகாக ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் ஒரு எச்சரிப்பு அல்லது அவருடைய பாவத்தை சுட்டி காண்பித்து இதோ இந்த பிரகாரமாய் நாம் செய்யக்கூடாது என்று சொல்லும்போது அப்போதான் விசுவாசிகளுடைய மனப்பக்குவம் வெளியே வரும். ஊழியக்காரங்க மேலே கோபம் வரும். இவர் என்ன வாரம் வாரம் ஓய்வு நாளில் இதே பிரசங்கத்தை நமக்கு பண்ணுறாரு, நம்முடைய தப்பையே சுட்டி காட்டுற மாதிரி பேசுகிறாரு என்று சொல்லி கோபம் அடைகிற அனுபவம். இதுதான் யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா சவுல் ராஜா கிட்ட இருந்துச்சு. அது கொஞ்சம் மறைஞ்சு இருந்துச்சு. அவன் மறைவாக தேவனுடைய வார்த்தையை கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்த்து வந்தான். ஒரு காலகட்டம் வந்தபோது முற்றிலுமாக தேவனுடைய கற்பனைகளுக்கும் தேவனுடைய வழிகளுக்கும் அவனுடைய இருதயத்தில் இடம் இல்லாமல் போயிடுச்சு. நிறைய நேரத்தில் நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய பேர் உண்மை இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, தேவன் யாரையும் புறக்கணித்து தள்ளுறதே கிடையாது. யார் ஆண்டுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் எவன் ஒருவன் தேவனுடைய வசனத்தை புறக்கணிக்கிறானோ அவன் தன்னை ஆண்டவரிடத்திலிருந்து பிரித்து கொள்ளுகிறான். இதுதான் உண்மை. இதை சவுல் ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே செய்தான். அதனால்தான் வேத வசனம் சொல்லுகிறது, இருமாப்புள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். அவனிடத்துல என்ன ஒரு காரியத்தை கொடுத்தாலும் அவனால் ஒழுங்கா செய்ய முடியாது, அவனால் செய்து முடிக்கவும் முடியாது. இங்கே பாருங்களேன், இவங்களுடைய 2 பேருடைய வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டு படித்து கொண்டிருக்கிறோம். சவுல் ராஜாக்கும் ஆண்டவர் 40 வருஷம் கொடுத்தார் இஸ்ரவேலை அரசால.
தாவீது ராஜாக்கும் எத்தனை வருஷம் தான் கொடுத்தாரு அப்படின்னா 40 ஆண்டுகள் தான் கொடுத்தார். ஆனால் தாவீதினுடைய மனதை ஆண்டவர் ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்திலே ஜெபித்தது மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி அவன் வாழ்ந்தான். ஆனால் இந்த சவுல் ராஜாவோ நிலையற்றவனாக அலைகிறவனாக இருந்தான். இவனுடைய ஆசை அல்லது இவனுடைய அனுபவம்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மனுஷர்களையும் பிரியப்படுத்தணும், அதே நேரத்தில் ஆண்டவருக்கும் பிரியமாக இருக்க அவன் நினைத்தான். அப்படி முடியாதுங்க. ஆண்டவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் இதோ முற்றிலுமாக ஆண்டவருக்கே தங்களை ஒப்பு கொடுப்பார்கள். நிறைய நேரத்தில் நம்ம மனுஷர்களுக்கு பிரியமாக இருக்க முடியாது. உண்மையாக நாம் தேவனை பிரியப்படுத்தி வாழ்வோமே என்றால் இதோ நாம் மனுஷர்களை பிரியப்படுத்த மாட்டோம். இதோ நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்திலே வாசிக்கும் பொழுது, செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும், துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். அப்போ இருதயம் ஒருமுகப்படும் பொழுது உத்தம குணத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இந்த உத்தம குணம் வரும்பொழுது ஆண்டவர் என்ன கொடுத்தாரோ அதை செய்யணும். அதிலிருந்து நாங்கள் பின் வாங்க மாட்டோம். அது நானாக இருக்கட்டும் அல்லது என்னுடைய குடும்பமாக இருக்கட்டும், தேவனுக்குரிய காரியங்களிலே நாங்கள் வளர்ச்சி அடைவோம், தேவனை மகிமைப்படுத்துவோம் என்கின்ற காரியத்திலே நாம் ஓங்கி வளர்கிற பிள்ளைகளாக இருப்போம். ஆனால் இன்னொரு பகுதியிலே துன்மார்க்கரும் துரோகிகளும் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவர்கள் மாறுபாடு உள்ளவர்களாக இருப்பாங்க. நிறைய நேரத்தில் நம்ம கேட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அவர் ஒன்று பேசுவாருங்க ஆனால் ஒன்று செய்வாருங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நாம் என்ன பேசுகிறோமோ அதுதான் நம்முடைய செயலிலே வெளிப்பட வேண்டும். நாம் ஒன்று சொல்லிட்டு இன்னொன்று நம்ம செய்வோம் அப்படின்னா நம்மை பார்க்கிற மக்கள் நம்ம நம்ப மாட்டாங்க. இவர் ஒரு ஏமாற்றுக்காரர், அவர் ஒன்று பேசுவார் ஒன்று செய்வார். சவுல் ராஜாவுடைய வாழ்க்கை அப்படி தான் இருந்துச்சு. அவர் எப்போ மாறுவார், அவர் எப்போ எந்த பக்கம் குதிப்பார் அப்படின்னு தெரியாதுன்னு சொல்லி ஒரு சிலரை சொல்லுவாங்க. சவுல் ராஜாவுடைய வாழ்க்கை அப்படி தான் இருந்தது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளோ ஆண்டவருடைய கற்பனைக்கு நேராக நாங்கள் நடப்போம். அவருடைய கற்பனை அல்லது அவருடைய சித்தமே எங்களுடைய பாக்கியம் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியமாக இருக்கிறது. இயேசுவும் இந்த பூமியில் வந்தபோது அநேக பிரசங்கங்களை அவர் செய்தார். அதில் ரொம்ப முக்கியமாய் யூதர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பேர் உண்மை என்ன தெரியுங்களா? 2 எஜமானுக்கு நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா, வேதபாரகரும் சரி பரிசேயர்களும் சரி 2 எஜமானுக்கு அவர்கள் ஊழியம் செய்து வந்தார்கள். இதை எப்படி நம்ம விளக்கி சொல்லணும் அப்படின்னா, ஆண்டவருடைய ஊழியத்தையும் செய்யணும் அப்படின்ற ஆசை அவங்களுக்கு இருந்துச்சு. அதே நேரத்தில் அவங்களுக்குள்ள பண ஆசையும் இருந்தது. அந்த பண ஆசை நிமித்தமாய் அவர்கள் ஊழியத்தை செய்தார்கள். பண ஆசை அவர்களுக்கு ஊழியத்தை உற்சாக கொடுக்கக்கூடியதாக இருந்தது. உண்மையிலேயே தேவ அன்பினால் அவர்கள் ஏவப்பட்டு தேவ அன்பினால் அவர்கள் இந்த ஊழியத்தை செய்யவில்லை. நிறைய நேரத்தில் நிறைய பேர் ஆண்டவரோடு இருக்கிற மாதிரி இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பதவி ஆசை. இங்கே இந்த சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட, இவர் ஆண்டவரை ஏன் தேடினார் அப்படின்னா, அவரை ஆண்டவர் ராஜாவாக்கிட்டாரு. அந்த பதவி போயிடுமே அப்படின்ற ஒரு வருத்தம் தான் அவனுக்குள்ளே இருந்துச்சே தவிர, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை விட்டு போயிட்டாரு, இதோ தேவனுடைய அன்பை நான் ருசிக்க முடியாமல் நான் திணறுகிறேனே, கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளாக இருப்பார் என்றால் சகலம் நன்மையாக இருக்குமே அப்படின்ற சிந்தை இல்லை. ஆனால் இன்னொரு பகுதியில் நீங்கள் தாவீதுடைய வாழ்க்கையை கவனிச்சிங்க அப்படின்னா, இவன் என்னத்தை உணர்ந்தால் என்றால், இதோ பத்சேபாளோடு அந்த பாவத்தை செய்தபோது இதோ அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே எனக்குள்ளாக இருக்கும் உம்முடைய ஆவியானவரை எடுத்துக்கொள்ளாதையும். இப்போ இவனுக்கு நல்லா தெரியுது, இருதயம் ஒருமுகப்படணும் அப்படின்னா அதுக்கு ஆவியானவருடைய ஒத்தாசை வேண்டும். கிறிஸ்துவம் அவருடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்பொழுது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு நாம் ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும் அப்படின்னா இருமனம் இருக்கக்கூடாது. இருமனம் இருக்கும் அப்படின்னா நாம் உலகத்திற்குள்ளேயும் போவோம், நாம் மறுபடியும் தேவனுடைய சபைக்கும் வருகிறோம், நாங்கள் இப்படியே வாழ்கிறோம் என்றால் தேவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். முற்றிலுமாக உலகத்தை புறக்கணித்து உலகத்தை வெறுத்து கிறிஸ்துவுக்காக தியாகம் செய்து, அவரே என் நாயகன், அவரே எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், நான் அவருக்காகவே வாழ்வேன் என்று சொல்லி அவருடைய அன்பின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு பவுலை போலவும் அப்போஸ்தலர்களைப் போலவும் அவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லி இது ஆண்டவருடைய அன்பை நாம் வெளிப்படுத்தி அவருடைய கற்பனைகளுக்கு நேராக நாம் நடந்து இதோ இந்த தாவீதை போல நாம் வாழ்வோமே என்றால் தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் அங்கீகரிக்கப்படுவோம். இவன் 2 ஜெபத்தை அதிகமாக வேதாகமத்திலே பண்ண. அது என்ன அப்படின்னா,
அந்தரங்க பாவத்திற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிற ஜெபம். அது மாத்திரம் இல்லாமல், என் ஆண்டவரே, நீர் எனக்கு சுத்த இருதயத்தை கொடுத்து என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என்கின்ற இந்த இரண்டாவது ஜெபம். இவரெண்டு ஜெபமும் தேவனுடைய பிள்ளைகளுடைய அனுதின வாழ்க்கையில இருக்குமே என்றால் இருமாப்பான சிந்தையை தேவன் எடுத்து போடுவார். ஏன் அப்படின்னா ஆண்டவருக்கு நல்லா தெரியுங்க, இதோ நாம் பலவீனர்கள், ஆனால் அவர் பலசாலி. அவரிடத்திலே அவருடைய பலனை நாம் கேட்போமே என்றால் ஜீவனுள்ள தேவன் உங்களுக்கும் எனக்கும் பலனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்தபோது இந்த இருமனதோடு வேலை செய்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்களை ஆண்டவர் கடிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். நம்முடைய இருதயம் ஒருமுகப்படுத்தும் போது தாவீதினுடைய வாழ்க்கையை தான் ஆண்டவர் சாட்சியா முன்வைக்கிறாரு. வேத வசனத்திலே இந்த தாவீதை குறித்து சொல்லும்போது, உரியாவின் சங்கதி ஒன்றை தவிர இதோ மற்ற எல்லாவற்றிலும் தாவீது உண்மையாக இருந்தார். அந்த ஏத்தியனுடைய அந்த சங்கதி ஒன்றை தவிர மற்ற எல்லாவற்றிலும் தாவீது உண்மையாக இருந்து தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து உண்மையாக நடந்தான் என்றால் இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும். அதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தாவீதினுடைய வாழ்க்கையில் அவர் அகதியாய், அதாவது சவுல் ராஜாவுக்கு மறைந்திருந்த காலத்திலும் ஆண்டவருக்கு அவன் உண்மையாக இருந்தான். இதோ பத்சேபாளோடு பாவம் செய்து பிற்பாடு ஆண்டவர் அவனுக்கு உணர்த்தின போதும் உடனடியாக அவன் அதை சரி செய்து கொள்ள அவன் மனதாக இருந்தான். ஆனால் அந்த இரு மனதோடு தொடர்ந்து வாழ்ந்தவன் தான் சவுல் ராஜா. தாவீதினுடைய ஜெபத்தை இங்கே கவனிப்போமே. சங்கீதம் 51:6 சொல்லும் போது, இதோ உள்ளத்திலே உண்மையாயிருக்க விரும்புகிறீர், அந்த காலத்திலே ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். ஒருவேளை நம்ம பாவம் செஞ்சு இருளில் உட்கார்ந்தாலும் ஆண்டவர் அப்படியே நம்மளை விடமாட்டாரு, ஞானத்தை நமக்கு வெளிப்படுத்துவார் என்று தாவீது நம்பினான். இங்கே அவனுடைய ஜெபம் என்ன அப்படின்னா, இதோ உள்ளத்திலே உண்மையாய் இருக்க விரும்புகிறேன். யாரெல்லாம் இருதயத்தை ஒருமுகப்படுத்துகிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் உண்மை வந்துடும். தாவீதினுடைய வாழ்க்கையை முடிவை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, டேவிட்ஸ் லைஃப் வாஸ் ரெஸ்டோர்ட். அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மீண்டுமாக சீர்படுத்தினார். அவன் முன்பு இருந்த மேன்மையான ஸ்தானத்திற்கு அவன் வந்தான். இது அவனுடைய பாவங்கள் அவனுக்கு மன்னிக்கப்பட்டது மாத்திரம் இல்லாமல் அவனுடைய குற்ற உணர்வு, அவனுடைய கவலைகளை ஆண்டவர் மறக்க செய்து இரட்சணியத்தின் சந்தோஷத்தினால் அவனுடைய உள்ளத்தை நிரப்பினது மாத்திரம் இல்லாமல், இதோ தாவீதினுடைய வாழ்க்கை இப்பொழுது எங்க நோக்கமாக இருந்துச்சுன்னா எதிர்காலத்தை குறித்து நோக்கமாக இருந்துச்சு. அந்த எதிர்காலம் வேற ஒன்றும் இல்லை, தேவனுக்காக எப்படியாகிலும் ஒரு ஆலயத்தை நான் என்ன பண்ண வேண்டும், கட்ட வேண்டும் என்று சொல்லி இதோ இந்த தாவீது ராஜா, ஒருவேளை அவன் தேவனுடைய ஆலயத்தை கட்டவில்லை. ஏன் அப்படின்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன்னுடைய கைகள் இரத்தத்தினால் நிரம்பி இருக்கிறது, நீ எனக்காக ஒரு ஆலயத்தை கட்ட முடியாது, உன்னுடைய மகன் அதை செய்வான் என்று சொன்னபோது இவர் உற்சாகம் குறைஞ்சிட்டாரா? இல்லை. இதோ அவருக்குள்ள அந்த உற்சாகம் இருந்துச்சு. என்ன சொன்னார்னா, ஒருவேளை நான் தானே அந்த ஆலயத்தை கட்ட முடியாது, ஆனால் அந்த ஆலயத்திற்கு வேண்டிய சகல காரியத்தையும் நான் சேர்க்கலாம் இல்லை, அதுக்குரிய எல்லா காரியத்தையும் நம்ம முயற்சி எடுக்கலாம் இல்லை என்று சொல்லி இதோ அவருடைய பின்னான வாழ்க்கையின் அனுபவத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, வயதானவராக இருந்த போதும் ஆலய கட்டுமான பணிக்கு தேவையான எல்லா பொருட்களையும், வெள்ளி தங்கம் எல்லாவற்றையும் ஏராளமாக அவன் சம்பாதித்து வைத்தவைகளை தேவனுடைய சமூகத்திலே வந்து அவன் கொட்டினான் என்று பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் இதோ தன்னுடைய மகனாகிய சாலமோனை அவன் உற்சாகப்படுத்தி, நீ தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடி என்று சொன்னான். இதில் என்ன நம்ம கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, இருதயம் ஒருமுகப்படும் பொழுது தேவன் கொடுத்த பணியை நாம் நிறைவேற்றுவோம். ஆனால் இருமாப்புள்ளவன் இடறல் அடைந்து உலகத்திலே அவன் அகப்படுவான் என்று பார்க்கிறோம். இந்த செய்தியை கேட்ட தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் தாவீதை போல் ஜெபிக்க வேண்டும். இதோ என் ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என்று சொல்வோம் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மீண்டுமாக அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்போம். கர்த்தர் நம் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.